ரெஸ்ட் உள்ள வர ஆரம்பிச்சு. பதற மாட்டீங்க. வழிகள் வேணா 1000 இருக்கலாம், ஆனால் உற்பத்தி ஆகிறது அங்கிருந்து. வேதவசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று உண்டாகாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெறான். அப்போ எங்கிருந்து தான் உண்டாகுது? எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா கிட்ட இருந்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் என் தகப்பன் எல்லா நன்மைகளுக்கும், எந்த நன்மைக்கும் அவர் தான் ஊற்று, அவர் தான் ஆதாரம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரெஸ்ட் உள்ள வர ஆரம்பிச்சு. இளைப்பாறுதல் உள்ள. பதற மாட்டீங்க. கண்டிப்பா வரும். யார்கிட்ட வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். வழிகள் வேணா 1000 இருக்கலாம், ஆனால் உற்பத்தி ஆகிறது அங்கிருந்து. ஆமென். யோவான் 3:27, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். And John replied, a man can receive nothing unless it has been granted to him from heaven. அங்கிருந்து வரலன்னா பாருங்க, for there is no other source than the sovereign will of God. கடவுளுடைய சித்தத்துக்கு வெளியில எதுவுமே கிடையாது. வரணும்னா அவற்றிலிருந்து தான் வரப்போகுது. தரணும்னா அவர் தான் தர முடியும். அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை எவனும் தடுக்க முடியாது. இது நல்லா விளங்கிக்கணும். நினைச்சாலே ஒரு தைரியம் வந்து, ஏவண்டா வாங்கடா, அம்புட்டு வந்து தடுத்து பாருங்கடா. ஆமென். 1000 கை தடுத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆமென். எத்தனை பேர் வந்து தடுத்தாலும், எத்தனை பேர் உங்க பிளெஸிங்ஸ்க்கு எதிராக நின்னாலும், அங்கிருந்து வந்துட்டுனா உங்க கையில வந்தே தீரும். எவனும் எதுவும் தடுக்க முடியாது. ஆமென். எனக்கு உதவி, அவன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும். நீ காலையில் சொல்றேன், உங்களுக்கு உதவி வர்ற ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பரத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான், என் ஹெல்ப் அவற்றிலிருந்து தான் வரப்போகுது. ஆமென். எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் தேவைங்க. நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு உதவுவார். அவருக்கு பேரே எபினேசர்.